நீ தப்பினால் குழந்தை தப்புவது சாத்தியமில்லை. குழந்தையை பாதுகாத்தால் உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. யார் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று குடும்பத்தினரிடம் அல்ல, அந்த தாயிடத்திலே கேட்டால் உரத்த குரலில் அவள் கெஞ்சி அந்த வைத்தியரிடத்திலே மன்றாடுவதை, நீ உலகத்திலே ஹயாத்தோடு பிறக்க வேண்டும், என்னுடைய உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள், என் குழந்தை இந்த உலகத்திலே வாழவே. கண்ணியமான கண்மான்களே, நாங்கள் உம்ம வாப்புக்கு செய்கிற பணிவிடையும் உம்ம வாப்ப எங்களுக்கு செய்கின்ற பணிவிடையையும் ஒருவருக்கு எழுதும் பொழுது வித்தியாசம் என்ன தெரியுமா? தாய் தகப்பன் நாம் சிறுவராக இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஜீவிய காலம் இந்த உலகத்திலே நீண்ட காலம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நட்பாசையில் எங்களுக்கு பணி செய்கிறார்கள். ஆனால் நாங்களோ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உம்ம வாப்பா, நாளைக்கு போய் சேர்ந்திருக்கு. வயது முதிர்ந்தவர்கள் வந்து சொல்கிறார்கள், அதுல துவா செஞ்சு கொள்ளுங்க, உம்மா ஐசியூல வாப்பா ஐசியூல எழும்ப முடியாது, அல்லாஹ் நோயை குணமாக்குவானாக என்று தப்பித்தவரை நாம் துவா செய்தாலும் இல்ல, அதற்கு 85 வயசாச்சு, போதும் வாழ்ந்தது, இனி ஏதா என்னால முடியாது, என்னால முடியாது.